சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் நியூஸ் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஐபிஎல் 2025 முடிஞ்சதுல இருந்து சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர போறதா நியூஸ் பரவிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இடையில கொஞ்சம் இந்த நியூஸ் நின்று இருந்துச்சு. அண்ட் திருப்பியும் இப்போ இதை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ராஜஸ்தான் டீம் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கேக்கு கொடுக்க போறதாகவும், ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர சிஎஸ்கே டீம் ட்ரேட் பண்ண போறதாகவும் நியூஸ் வந்துருந்துச்சு. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட சிஎஸ்கே டீம் கொடுப்பாங்களான்னு பார்த்தா டெஃபினெட்லி நோட்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட சிஎஸ்கே டீம் அவங்களுடைய ஃபியூச்சரா பாக்குறாங்க. அதனால கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அப்படி இப்ப நம்ம ஜடேஜாவை பார்த்தோம்டா, இந்த நியூஸ் ஸ்டார்ட் ஆகின கொஞ்ச நேரத்திலேயே ஜடேஜாவுக்காக சிஎஸ்கே டீம் ஒரு ரீலை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சிஎஸ்கே டீம் ஜடேஜாவை கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்கன்னு. அண்ட் அப்படியே நாம இப்ப டூபே பக்கம் வந்தோம்டா, டூபேவை சிஎஸ்கே டீம் ட்ரேட் பண்ண ஓரளவு சான்ஸ் இருக்கு. ஏண்டா அவர் ஏற்கனவே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு பிளே பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 1 இயரா அவருடைய ஃபார்மும் சரியில்லை. அதனால டூபே டு சஞ்சு சாம்சன் ட்ரேட் நடக்க அதிக சான்ஸ் இருக்கு. அண்ட் பத்திரனாவை சிஎஸ்கே டீம் ட்ரேட் பண்ண போறதா ஒரு சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அது நடக்க சொட்டு சரி சான்ஸ் இல்ல. ஏன்னா சிஎஸ்கே டீம் பத்திரனாவை ரிலீஸ் பண்ணி ஆக்ஷன்ல திருப்பியும் வாங்குவாங்களே தவிர பத்திரனாவை ட்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க.